ஆல் சிலோன் ஜனாசா எமர்ஜென்சி சர்வீசஸ் அந்த இயக்கத்தை சேர்ந்த சகோதரர்களோடு தான் நிற்கிறோம். இங்கே அந்த டிஷர்ட் போட்டிருக்கிற மக்களையெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. இவங்க எல்லாரும் பல ஊர்களில் இருந்து வந்திருக்கிறாங்க, பல ஊருக்கும் போயிட்டு வந்திருக்கிறாங்க. கம்பளையில் ஆரம்பித்து இப்போ வெள்ளம்பிட்டில் இன்றைக்கி முடிச்சிருக்கிறாங்க. நாளைக்கு பொலன்னறுவ மாவட்டம் தம்பாலைக்கு போக இருக்கிறாங்க. நமக்கெல்லாம் தெரியும் 20 மாவட்டங்கள் ஸ்ரீலங்காவில் வெள்ளத்தினால் அனர்த்தத்தினால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. யார் யாருக்கு உதவுவது என்கிற ரொம்ப கன்ஃபியூஸான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கக்கூடிய நேரத்தில் ஆல் சிலோன் ஜனாசா எமர்ஜென்சி சர்வீஸ் ஃபர்சானுங்கிற இந்த மகுடத்தில் இருக்கக்கூடிய இந்த சகோதரர்களும் வெள்ளம்பிட்டியவுக்கும் வந்து இன்றைக்கு இந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். துப்புரவு பணிங்கிறது லேசு கிடையாது. துப்புரவு பணிக்கு போகக்கூடிய சகோதரர்களுக்கு தெரியும். துப்புரவு பண்ணக்கூடிய வீடு யாருக்குரியதோ அவங்களுக்கும் தெரியும். நோய்கள் பரவும், எலிக்காய்ச்சல் பரவும். இந்த மாதிரியான சூழல்லையும் எல்லா சகோதரர்கள் போல இவங்களும் அவர்களுடைய உயிரை பணயம் வைத்து அவர்களுடைய தியாகத்தோடு பல ஊர்களுக்கு 5 நாளாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறாங்க. எல்லா இயக்கத்தைச் சேர்ந்தவர்கள், அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், பள்ளிவாசல்கள், பள்ளிவாசல் சம்மேளனங்கள் என்று அத்தனை பேருமே இது போன்ற பணிகளில் ஈடுபடுவதை போன்று இவர்களும் ஈடுபட்டிருக்கிறார்கள். எனவே உங்களுடைய பிரார்த்தனைகளில் இவர்களை இணைத்துக் கொள்ள மறந்து விடாதீர்கள் என்பதுதான் நம்முடைய பிரதானமான கோரிக்கை. இவங்க யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆச்சரியமெல்லாம் பட தேவையில்லை. வெள்ளம்பிட்டிக்கு இப்போ வந்தீங்கன்னாலே எப்படியுமே ஒரு நாளுக்கு ஒரு 4-5 வெஹிக்கிள் வெள்ளம்பிட்டிக்குள்ளே சுற்றி வரும் ஃபர்சான்னு. ஸ்ரீலங்காவில் எங்கே ஜனாசா கிடைத்தாலும் அது இன மத குல பேதம் இல்லாமல் அந்த ஜனாசாக்களை உரிய இடத்துக்கு கொண்டு போய் கைமாற்றி அதை அடக்கம் செய்கிற வரைக்கும் அதற்குரிய முயற்சிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பாக இவர்கள் இருக்கிறார்கள். எனவே அவர்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் என்பதுதான் நம்முடைய பிரதான கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ந்து நம்ம உலருணவுப் பொருட்கள் கொடுக்கறது, அதே மாதிரி வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களை எப்படியாவது திரும்ப ரிகவர் பண்ணுறதுக்குரிய ஏற்பாடுகளை பண்ணி கொண்டிருக்கோம். அந்த அடிப்படையில் தற்போது வெள்ளம்பிட்டிய பகுதிகளில் சுத்தம் செய்கிற பணிகளும் இளைஞர்கள் ஃபுல்லாக ஈடுபட்டிருக்கிறாங்க. அந்த நேரத்தில் தற்போதும் நமக்கு ஒரு 100 பார்சல் அரிசி, பருப்பு, தேயிலை, லெமன்டின் அடங்கிய 100 பார்சல்கள் ஒரு சகோதரர் கொண்டு வந்து தந்துட்டு போயிருக்கிறாரு மக்களுக்கு கொடுக்க சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஹங்வெல்லைக்கு அனுப்புறதுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. 400 அரிசி பேக் இருக்குது. இதற்கு இன்னும் பால்மா தேவை, செமெண்டின் தேவை. அந்த பேக்கும் ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால் அதை நம்ம கொண்டு போய் கொடுத்துருவோம். அல்ஹம்துலில்லாஹ். இது மாதிரி நீங்கள் பொருட்களாக தர விரும்புகிற சகோதரர்கள் கொழும்பு மாளிகாவத்தை போலீஸுக்கு பின்னாடி NHS ஃப்ளட்ஸில் இருக்கக்கூடிய 4வது லேன் ஹிஜ்ரா மாவட்டத்தில் முன்னாடிய ஃப்ரண்ட்லேயே முதலாவது இருக்கும் ரைஸ் அப் அகாடமின்னு சொல்லி இந்த அகாடமிக்கு கொண்டு வந்து 24 மணித்தியாலமும் உங்களால் முடிந்த பொருட்களை தர முடியும். ஒரே ஒரு அரிசி பேக் தான் உங்களுக்கு தரையிலும்னாலும் பரவாயில்லை, கொண்டு வந்து தாங்க. ஒரு குழந்தைக்கான ஒரே ஒரு ட்ரெஸ்ஸு தான் உங்களுக்கு தரையிலும்னா கொண்டு வந்து தாங்க. 100 ரூபா தரையிலும்னாலும் கொண்டு வந்து தாங்க. பணமாக தர விரும்புகிறவர்கள் முன்னால் இருக்கக்கூடிய நம்முடைய அக்கௌண்ட்டுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குங்கள். அந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் போட முடியாது என்ற சில நாடுகளில் பிரச்சனையாகும். இந்த மாதிரி நாடுகளில் வசிக்கக்கூடியவர்கள் முன்னால் தெரிகிற வாட்ஸ்அப் மற்றும் தொலைபேசி இலக்கத்திற்கு தொடர்பு கொண்டு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குவதோடு பெண்களுக்கான ட்ரெஸ்ஸு அதையும் தாராளமாக கொண்டு வந்து தாங்க. இங்கே நீங்கள் வந்து பார்க்கலாம், பெண்களுக்கான ஆடைகளும் நிறைய மக்கள் கொண்டு தந்திருக்கிறாங்க. அவற்றையும் கொடுக்கக்கூடிய ஏற்பாடுகளை நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம்.